மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய திண்டிவனம் தொகுதி அன்னம்பாக்கம் ஊராட்சியில் சுமார் 18 குடும்பங்கள் வசிக்கிறார்கள். இந்த 18 குடும்பங்கள் விவசாய நிலத்தின் மத்தியில் வசித்து வருகிறார்கள். அவர்கள் வெளியே வர வேண்டும் என்றால் நடப்பாதையாக தான் வர வேண்டும். ஆகையால் அவர்களுக்கு நிரந்தரமாக பாதை அமைத்து தர அரசு முன்வருமா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, தற்போதுள்ள இருளர் குடியிருப்பு பகுதிக்கு நடந்து சென்று வர வயல்வெளி பாதை மட்டும்தான் உள்ளது. இப்பாதையில் வாகனங்கள் செல்ல இயலாது. இதை கருத்தில் கொண்டுதான் அதே கிராமத்தில் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் வேறு இடம் கண்டறியப்பட்டு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. தற்போது புதியதாக குடியிருக்கும் பகுதிக்கு தரமான சாலை வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்பதை பேரவைத் தலைவராக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அர்ஜுனன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய திண்டிவனம் தொகுதி மரக்கான வட்டத்தில் சுமார் 2000 பழங்குடிய மக்கள் வசிக்கிறார்கள். அவருடைய குழந்தைகளுக்கு உண்டு உறைவிடம் பள்ளி அமைக்க அரசு முன்வருமா மற்றும் PVTG திட்டத்தின் கீழ் 5 ரூபாய் திட்டத்தில் பழங்குடி மக்களுக்கு மின் இணைப்பு வழங்க அரசு ஆவண செய்யுமா என்று தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, மாண்பு சொந்த தொகுதியான திண்டிவனத்தில் கிட்டத்தட்ட 10 கோடி மதிப்பீட்டிலான ஆதி திராவிட மற்றும் பழங்குடி துறை சார்பாக பல்வேறு பணிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாண்பு உறுப்பினர்கள் கோரிக்கை ஏற்று வருங்காலத்தில் நிதி நிலைமைக்கேற்ப பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் AK செல்வராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை வணங்கி, கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் பில்லூர் பகுதியிலே சுமார் 48 ஆதிவாசி கிராம மக்கள் வசித்து வருகிறார்கள். நெல்லித்துறையிலிருந்து பில்லூர் வரைக்கும் உள்ள 8.3 கிலோமீட்டர் தூரத்தில் 1 கிலோமீட்டர் தூரம் தார் சாலையாக மாற்றப்பட்டிருக்கிறது. வனப்பகுதிக்கு சொந்தமான இந்த சாலையை தார் சாலையை மாற்றுவதற்கு அரசு நிதி ஒதுக்க முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் உறுப்பினர்கள் வனப்பகுதியில் சாலை அமைக்கப்படுமா என்று கேட்கிறார். வனப்பகுதியை பொறுத்தவரை வனத்துறையிடம் கேட்க வேண்டும். வனத்துறைக்கு ஏதாவது சாலை சார்ந்த நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றால் அதை பழங்குடியின துறை சார்பாக வனத்துறைக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் மூலியமாக அந்த வேலை செய்ய பார்க்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி. கை தூக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கல எல்லா கேள்விக்கும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மலைவாழ் மக்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சாலை வசதி இல்லை என்ற ஒரு கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது. அவர்களுக்கு சாலை வசதி அமைத்து தர இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுத்து மத்திய அரசிடம் அனுமதி பெற வேண்டும் என்றாலும் கூட அதற்கான அனுமதியை பெற்று உடனடியாக மலைவாழ் மக்களுடைய நலன் கருதி அவர்களுக்கு சாலை வசதி அமைத்து தர இந்த அரசு ஆவணம் செய்யுமா என கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர், அது வனப்பகுதியாக இருந்தால் அது வனத்துறை மூலம் பரிவேஷ் போர்ட்டலில் ஏற்றம் செய்த பிறகு அதற்கு ஒப்புதல் வாங்கிய பிறகுதான் அந்த சாலையை போட முடியும். அதே நான் சொன்னது போலதான் வனப்பகுதியில் ஏதாவது சாலைக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றால் பழங்குடித்துறை சார்பாக அந்த நிதியை வனத்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு வனத்துறை உரிய ஒப்புதல் வாங்கி அதன் பிறகு அதற்கான வேலைகளை செய்யலாம். வினாக்கள் விடைகள் நேரம் முடிவுற்றது. மாண்புமிகு